ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி வைக்கணும் பேங்க்ல. அது என்னன்னா ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு ஒரு மாதம் சம்பளம் சப்போஸ் நினச்சிக்கோங்க 20,000 நினச்சிக்கோங்க. அது நம்ம ஒரு மல்டிப்ளை பை 6 1,20,000 ஆகுது 6 மாதம் சம்பளம். இது நம்ம ஒரு பேங்க்ல நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் 1,20,000. அது மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா நம்ம அதை அந்த பணத்தை தொடக்கூடாது. அந்த 1,20,000 இருக்கிறவங்களுக்கு ஒரு நினைப்பே இருக்கக்கூடாது. எந்த ஒரு கஷ்டம்னா இருந்தாலும் அதை எடுக்கக்கூடாது. அப்படி சேஃபாக வைக்கணும். இந்த பணம் எதுக்கு நான் சொல்லணும் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு ஒன்று என்னைக்குமே ஆகும். அது எவ்வளோ ஒரு கோடீஸ்வரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு எமர்ஜென்சின்னு எல்லாருக்குமே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம யார்ட்டையும் போய் இந்த கையேந்தி கேட்காம, யார்ட்டையும் போய் கடன் வாங்காம நம்மளுக்கு இருக்கிற பணத்தை வச்சு நம்ம அந்த தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். இதுக்கு தான் நான் சொல்றேன். இது ரொம்ப முக்கியம். நான் ஒரு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இதை பற்றி நான் இன்னும் பேசல இது வரைக்கும். இதை பற்றி நான் ஒரு லாங் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அது இந்த வாரத்தில் வரும். அதையும் போய் பாருங்க. அதுதான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணி சொல்கிறேன். எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நம்மளுக்கே தெரியாது நம்மளுக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு. அதனால திடீர்னு போய் ஒருத்தவங்க கடன் கேட்க முடியாது. அவன் கடன்காரன் சொல்லுவான், நான் இன்னைக்கு வா நாளைக்கு வா, நம்மள இழுக்கடிப்பான். அதுல வேஸ்ட். நம்மள்ட்ட இருக்குல்ல, நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம ஸ்ட்ராங்கா போய் பேங்க்ல போய் அந்த பணத்தை எடுத்து நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். ஸோ இதை நீங்க பார்த்துக்கிங்க. இதை பத்தி தான் நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்றேன். அது இந்த வாரத்தில் வரும். எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட், இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது நீங்க எனக்கு கொடுக்குற பெரிய ஒரு ஆதரவு. தேங்க்யூ. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோல பார்க்கலாம்.